Now I think you are preparing for the MA second semester. அதில் இது ஒன்று இருக்குது, Manfred is a dramatic poem written by Lord Byron. I repeat, Manfred is a dramatic poem written by Lord Byron. Dramatic poets 4 பேர்: Wordsworth, Coleridge, Byron. அதில் Manfred is a dramatic poem. Dramatic poem அப்படின்னாக்கா, the protagonist, the main character, Manfred is a dramatic poem. ஒரு நாடக வடிவத்தில் அமைந்த ஒரு கவிதை. Manfred is a dramatic poem, நாடக வடிவத்தில் அமைந்த கவிதை. The protagonist or the main character is Manfred. அவன் ஒரு நோபல் மேன், அப்புறம் ஒரு மெஜிஷியன். Manfred ஒரு மந்திரவாதி. He is tormented by his guilt. ஒரு குற்ற உணர்ச்சினால் அவன் துன்பப்படுறான். Tormented, not tortured by his guilt. Guiltனா குற்ற உணர்ச்சி. His forbidden love for his deceased half-sister. Half-sister மேலே உள்ள ஒரு forbidden love, ஒரு தடுக்கப்பட்ட காதல்னால, deceasedனா இறந்துட்டாங்க. அந்த deceasedனா his half-sister has been dead. deceasedனா இறந்தவர்னு அர்த்தம். dead, DECEACD. அவங்க மேலே உள்ள ஒரு காதல்னால அவனுக்கு கில்ட் இருக்குது. அந்த கில்ட்டுனால அவன் துன்பப்படுறான். He is tormented by his guilt over love for his deceased half-sister. இந்த மாதிரி half-sister மேலே உள்ள லவ் இன்செஸ்ட்னு சொல்லுவாங்க. இன்செஸ்ட், இந்த மாதிரி சித்தப்பா பொண்ணு பெரியப்பா பொண்ணு மேலே உள்ள லவ் இன்செஸ்டுவஸ். இதே மாதிரி பைரனுடைய வாழ்க்கையிலையும் ஆட்டோபயோகிராஃபிக்கலாக இருந்திருக்கு. பைரன் இந்த போயத்தில் Manfred has a ஃப்ளாடுன்னா மிஸ்டேக் நிறைந்த ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் வித் ஏ உமன் நேம்டு அஸ்டார்டே. இறந்து போயிடுறான். அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, மெனி கிரிட்டிக்ஸ் பிலீவ் தட் Manfred and Astarte's relationship is implied to have been incestuous. இன்செஸ்டுவஸ்னால் நெருங்கிய சொந்தங்களுக்குள்ள இடையான ஒரு பாலியல் உறவு பேர் இன்செஸ்ட்னு பேர். இதுக்கு என்ன காரணம்? ஆட்டோபயோகிராஃபிக்கல் போயம். திஸ் இஸ் அன் ஆட்டோபயோகிராஃபிக்கல் போயம். பைரனை லண்டன் சமுதாயம் ஒதுக்கி வச்சுருந்தது. பைரன் himself was avoided by London society for accusation of an incestuous relationship. ஒரு இன்செஸ்ட்னா ஒரு சொந்தங்காருக்கு ஒரு இன்செஸ்டுவஸ் ரிலேஷன்ஷிப் வித் half sister அகஸ்டா மேரியா லீ. அதாவது உண்மையில் பைரனுக்கும் அவருடைய half sisterனால் அண்ணன் பொண்ணு தம்பி பொண்ணு மாதிரி அகஸ்டா மேரியா லீ க்கும் இடையே உள்ள இன்செஸ்ட்னா செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்னால் அவரை எல்லோரும் ப்ளேம் பண்ணுறாங்க. அவங்க இறந்துட்டாங்க. அதே தனது போயத்தில் அவர் எழுதியிருக்காரு. அங்கே மேன்ஃப்ரெட்னு ஒரு கற்பனை கதை எழுதுகிறாரு. அங்கே இந்த ஆஃப் சிஸ்டருடைய பேர் அஸ்டார்டேன்னு இருக்குது. அஸ்டார்டே. ஆனால் உண்மையில் அந்த ஆஃப் சிஸ்டருடைய பேர் அகஸ்டா மேரியா லீ. இதனால் அவருக்கு டைவர்ஸ் ஆகிடுது. டைவர்ஸ் ஆனப்புறம் இந்த போயத்தை எழுதுகிறார். Manfred is a magician. Who is Manfred? Manfredங்கிறது ஒரு மந்திரவாதி. He expects self-redemption from his sin. தனது பாவத்தில் இருந்து தன்னைத்தானே மீட்டுக்கொள்ள விரும்புகிறார். அதுக்கு he uses supernatural powers to summon spirits. சில ஆவிகளை எல்லாம் கூப்பிடுறார். It is a romantic closet drama. What is a closet drama? A closet drama என்னன்னா, a drama not meant not for enactment, for stage performance. நாடகத்தில் நடிக்கிறது கிடையாது, நம்ம படிக்கிறது தான். இப்போ உட்காந்து படிக்கிற ட்ராமா, அதுதான் closet drama. It is not meant for performing on the stage. ஸ்டேஜில் போய் நாடகம் நடிக்கிறது கிடையாது, சும்மா படிக்கிறதுக்காக எழுதப்பட்ட ட்ராமா பேர் closet drama. Manfred. Who is Manfred? Manfred is a magician living in Alps. Where is he living? He is living in Alps. He is a magician. அவனுக்கு suffering from a guilt complex. ஒரு குற்ற மனப்பான்மையினால் அவன் பாதிக்கப்பட்டிருக்கான். யார்? Manfred. என்ன குற்ற மனப்பான்மைன்னா, அவனுடைய ஆஃப் சிஸ்டர் இறந்து போயிட்டா. அவள் பேர் அஸ்டார்டே. அந்த அஸ்டார்டேட்டை மன்னிப்பு கேட்கணும். ஃபர்கிவ் அல்லது ஃபர்கெட். ஒன்று அவள் மன்னிக்கணும், இல்லைன்னா மறக்கணும். அதுக்கு தான் கேட்குறான். அதுக்கு ஸ்பிரிட்ஸை கூப்பிட்றான்.
அந்த 7 ஐம்பூதங்கள்னு சொல்கிறது போல் 7 பூதங்கள் இருக்கு இல்லையா, நீர், நிலம், மண், அது மாதிரி அந்த பூதங்களெல்லாம் கூப்பிட்றோம். அந்த Manfred by his magic calls the 7 spirits. The 7 spirits எல்லாம் வந்து ஒன்று தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குது. The 7 spirits introduce themselves and ask Manfred what his request was. உன்னுடைய ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னு கேட்குது. அதில் கடைசியாக உள்ள ஸ்பிரிட் வந்து அவனுடைய நட்சத்திரத்துக்கு உள்ள ஸ்பிரிட்டு. அந்த Manfred suffers from a guilty complex, ஒரு குற்ற மனப்பான்மையினால் பாதிக்கப்பட்டிருக்கான். He wants to forget or forgive the Astarte, the lover whom he loved. அது வந்து இறந்து போயிடுறான். அதுக்காக இந்த ஸ்பிரிட்ஸை கூப்பிட்டு தான் வந்து அவளை மறக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் சொல்லலை. இந்த 7 spirits introduce themselves. இந்த 7 ஸ்பிரிட்ஸும் தன்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குது. அண்ட் ஆஸ்க் Manfred வாட் இஸ் ரிக்வஸ்ட் வாஸ், நீ எதுக்காக என்னை கூப்பிட்ட அப்படின்னு அந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாம் அவனை கேட்குது. ஆனால் Manfred என்ன நினைக்கிறான்னா, Manfred thinks that they could read his thoughts. அவைகள்லாம் ஸ்பிரிட்ஸாக இருக்கிறதுனால தனது சிந்தனைகளை அவைகள் அறிந்து கொள்ள வேண்டும், அறிஞ்சிருக்கும்னு நினச்சி அவன் சொல்லாமல் விட்டுறான். அப்போ அந்த ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நீ மறக்கணும்னா, இஃப் யூ வாண்ட்ஸ் டு ஃபர்கெட் யூ வில் டை, நீ மறக்கணும்னு நினச்சின்னா நீ செத்து போயிடுவ அப்படின்னு அந்த ஸ்பிரிட் சொல்லுது. இஃப் யூ வாண்ட்ஸ் டு ஃபர்கெட் யூ வில் டை. Manfred asked the spirits to appear in their forms. சரி, நீங்கள் இந்த 7 ஸ்பிரிட்ஸ், இந்த 7 பேய்களையும் உங்களுடைய உருவத்தில் வாங்க அப்படின்னு சொல்கிறோம். Manfred asked the spirits to appear in their forms. அவைகளுக்கு உருவம் கிடையாது, அதனால் அவைகள் தோன்றவில்லை. They do not have forms. அதாவது நீர், நிலம் இவைகளுக்கு வந்து ஃபார்ம்ஸ், ஒரு கண்ணால் பார்க்கக்கூடிய உருவம் இல்லை. The spirit of his star, அவனுடைய நட்சத்திரத்துடைய ஸ்பிரிட் மட்டும் appears, அது வந்து தோன்றுது. The spirit of his star appears in the form of his recently deceased love Astarte. அவனுடைய நட்சத்திரத்துக்கு உள்ள அந்த ஸ்பிரிட்டு மட்டும் சைபத்தில் இறந்து போன அவனுடைய காதலி அஸ்டார்டே வடிவத்தில் அப்பியர் ஆகும். The spirit of his star appears in the form of his recently deceased, DECEAC, diseaseனா டெட்னு அர்த்தம், லவ் அஸ்டார்டே, DISEAC டிசீஸ்னால் அது வியாதி, சூசைடல். இப்போ இவன் வந்து கோஸ் டு எ கிளிஃப், கிளிஃப்னா ஒரு மலை உச்சிக்கு போகிறான். ஹூ கோஸ் டு எ கிளிஃப்? Manfred கோஸ் டு எ கிளிஃப் டு கமிட் சூசைட். நம்மளை வந்து அவளை மறக்க முடியலை, அவளும் மன்னிக்க மாட்டேங்கிறா, அதனால் நம்ம வந்து ஒரு மலை உச்சிக்கு போய் தன்னை வந்து தற்கொலை பண்ணிக்க முயற்சிக்கிறான். கோஸ் டு எ கிளிஃப்னால் ஒரு மலை உச்சி. கிரீவ்ஸ்னால் வருத்தப்படுறான். த நோ சொல்யூஷன் ஃபார் சாரோ, தனது துன்பத்துக்கு ஒரு தீர்வு இல்லையே அப்படின்னு சொல்கிறான். அஸ்டார்டேஸ் டெத் ஸ்டாப்டு பை, அப்போ வந்து சாரோ ஓவர் அஸ்டார்டேஸ் டெத், அஸ்டார்டே இறந்ததுனால அவனுடைய துன்பம் இருக்குது, அது யாராலையும் தீர்க்க முடியவில்லை. அப்போ வந்து அவன் வந்து அந்த மலையிலேருந்து குதிக்கும்போது செமாய்ஸ் ஹண்டர்னால் அந்த நாய் தோலெல்லாம் பொறுக்குறவங்க, அவன் வந்து அவனை காப்பாற்றுறான். இந்த செமாய்ஸ் ஹண்டர் டேக்ஸ் Manfred டு எ காட்டேஜ், ஒரு சிறிய தனது வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறான். செமாய்ஸ் ஹண்டர்னால் அந்த நாய் தோல் அல்லது நரித்தோல் அவைகளெல்லாம் பொறுக்குறவன். டேக்ஸ் Manfred டு எ காட்டேஜ், எ ஸ்மால் ஹவுஸ். அங்கே Manfred ட்ராவல்ஸ் டு எ வேலி. இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணான்னா ஸ்பிரிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டான், அவைகளை தனது ஃபார்மில் தோன்ற சொன்னான். எந்த ஸ்பிரிட்டும் வரல, அவனுடைய ஓன் ஸ்டாருடைய ஸ்பிரிட் மட்டும் அஸ்டார்டே வடிவத்தில் அப்பியர் ஆச்சு. அப்புறம் ஒரு மலை உச்சிக்கு போய் தற்கொலை பண்ணிக்க முயற்சிக்கும்போது செமாய்ஸ் ஹண்டர் வந்து அவனை காப்பாற்றுறான். அப்புறம் Manfred ட்ராவல்ஸ் டு எ வேலி, ஒரு பள்ளத்தாக்குக்கு போகிறான். ஹி சம்மன்ஸ் த விச் ஆஃப் தி ஆல்ப்ஸ் மலையுடைய சூனியக்காரியை கூப்பிடுவான். ஹி சம்மன்ஸ்னால் கால்ஸ் த விச் ஆஃப் தி ஆல்ப்ஸ். அப்போ அந்த அவள்கிட்ட சொல்கிறான், டெல்ஸ் ஹர் அபவுட் அஸ்டார்டே, வான்ஸ் எய்தர் வேக்கிங் அஸ்டார்டே ஃப்ரம் டெத். நீ ஒன்று என்ன பண்ணு, ஒன்று அஸ்டார்டே சாவிலேருந்து இப்போ
உயிர் பிழைக்க வச்சு என்கிட்ட கொடு, இல்லைன்னா என்ன கொண்டுடு, நாங்கள் 2 பேரும் சேர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். வாட் மேன்ஃப்ரெட் ஆஸ்க்ஸ் த விச் ஆஃப் தி ஆல்ப்ஸ் எய்தர் டு வேக் அஸ்டார்டே ஃப்ரம் டெத், சாவிலிருந்து அவளை உயிர்ப்பித்து கொடு, இல்லைன்னா மேன்ஃப்ரெட்டை கொண்டுடு, ஸோ தட் தே வுட் பி வித் அஸ்டார்டே, 2 சேர்ந்து பேர் வைப்போம் அப்படின்னா. அதுக்கு விச் ஆஃப் தி ஆல்ப்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நீ எனக்கு காலம் ஃபுல்லாக வந்து சர்வெண்ட்டாக இருந்தால் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுது. The which of the Alps wants him to be servant? Manfred அதுக்கு மறுத்துறான். Manfred refuses to be her servant. அப்புறம் attempt to revive Astarte. அஸ்டார்டேயுடைய உயிர் பிழைக்க வைக்க முயற்சிக்கிறான். travels to the hall of Arimanus. அரிமானஸ்ங்கிறது ஒரு ஈவில் டெய்டி, ஒரு துர்தேவதை, ஒரு ஒரு கெட்ட சாமி, ஒரு கெட்ட கடவுள். அது மாரி அரிமானஸ் ஃபஸ்ட்டு ஒரு வேலிகிட்ட போய் விச் ஆஃப் தி ஆல்ப்ஸை கூப்பிட்றான். அதுக்கு முன்னாடி ஸ்பிரிட்ஸை கூப்பிட்டான். அதுக்கப்புறம் கிளிஃப்க்கு போய் தற்கொலை முயற்சி பண்ணால், அவர் வேலைக்கு போனால், வேலைக்கு போய் ஸ்பிரிட்டை விச் ஆஃப் தி ஆல்ப்ஸை கூப்பிட்டான். எய்தர் டு கில் ஆர் ரிவைவ் அஸ்டார்டே. இட் வாண்ட்ஸ் ஹிம் டு பி ஹர் சர்வெண்ட். ஹி ரெஃப்யூசஸ். இப்போ டு ரிவைவ் அஸ்டார்டே travels to the hall of Arimanus. அரிமானஸ்ங்கிறது ஒரு துர்தேவதை, அவருடைய வீட்டுக்கு போகிறான். Arimanus is a evil deity. Manfred asked him to call Astarte that he may talk with him. போய் அஸ்டார்டே வந்து கூப்பிடு, நான் அவனோட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறான். Who is Arimanus? Arimanus is an evil deity. Manfred asked him to call Astarte that he may talk with him. Arimanus gives permission, அனுமதி கொடுக்குது. Nemesis summons. Nemesisனால் பரிகாரம்னு அர்த்தம். நெமிசிஸ் மீன்ஸ் பரிகாரம். பட் இந்த செய்த தவறுக்கு பிராயச்சித்தம் தேர்றது தான் நெமிசிஸ், பரிகாரம், பிராயச்சித்தம். நெமிசிஸ் இங்கே வந்து பர்சானிஃபை பண்ணியிருக்காங்க. சம்மன்ஸ் அஸ்டார்டே, ஆஸ்கர் டு பர்கிவ் ஆர் கண்டம். இப்போ நெமிசிஸ் அரிமானஸ் நெமிசிஸ் மூலமாக அஸ்டார்டேயை கூப்பிடுது. அவள்கிட்ட என்ன வேண்டிக்கிறான்னா, ஒன்று என்னை மன்னிக்குது, இல்லைன்னா தண்டிச்சிரு. யார் வேண்டிக்கிறதுனா, Manfred asked Astarte either to forgive or condemn. கண்டம்னா கண்டிக்கிறது. ஆனால் அது ஒன்றுமே சொல்லலை. யார் அஸ்டார்டே ஒன்றும் சொல்லலை. நீ மறுநாள் இறந்துருவே அப்படின்னு மட்டும் சொல்லுது. Manfred will die the next day except his name farewell. அவங்களோட பேரை மட்டும் சொல்லி farewell போயிட்டு வரேன்னு சொல்லிடுது, போயிடுது. Manfred வந்து refuses to repent. தன் செய்த தவறுகளுக்கு வருந்ததுக்கு மறுக்கிறான். repent அப்படின்னா செய்த தவறுகளுக்கு வருந்துறது. அப்போ அந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாம் அவனை வந்து அழைச்சிட்டு போகிறது. அவரோட ஒரு சண்டை போடுறான். Manfred dies after the struggle with spirits. Incestuous relationship with Augusta Maria Lee. இது வந்து எப்படின்னா, பைரனே had an incestuous relationship with his half sister Augusta Maria Lee. அதுதான் அந்த அகஸ்டா மேரியா லீ தான் அஸ்டார்டேன்னு சொல்லி இந்த கிளாசர் ட்ராமான்னு சொல்லியிருக்காங்க. Now we revise what is a closet drama. Closet drama is a drama which is meant not for performance on the stage. ஸ்டேஜில் நாடகம் நடத்துறது கிடையாது. இட் இஸ் meant for only reading, படிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுறது. Manfred is a dramatic poem or a closet drama. The protagonist, the main character is Manfred. He is a nobleman and a magician, ஒரு மந்திரவாதி. He is tormented by his guilt. அந்த குற்ற உணர்ச்சினால் அவன் வந்து பாதிக்கப்படுறான். Over his forbidden love, தடுக்கப்பட்ட காதல். யார் மேலே தடுக்கப்பட்ட காதல்? For his deceased half sister Astarte. Manfred is a magician. He asked for self redemption. தன்னைத்தானே மீட்டுக்கொள்ளுதல், பாவத்திலேருந்து மீட்க முயற்சிக்கிறான். ஆனால் மறக்க முடியலை. First he uses supernatural powers to summon spirits. அவன் ஒரு மந்திரவாதியாக இருக்கிறதுனால சூப்பர் நேச்சுரல் பவர்ஸை யூஸ் பண்ணி இந்த 7 பூதங்களையும் கூப்பிடுறான். 7. It is a romantic closet drama. Manfred is a magician living in Alps. Manfred uses a spell, ஒரு மந்திரம் போடுறான். இந்த 7 ஸ்பிரிட்ஸும் வந்து தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குது. The 7 spirits introduce themselves and ask Manfred what his request was. அவனுடைய ரிக்வெஸ்ட் என்னன்னு அவன் சொல்லுது. ஆனால் அவன் சொல்லாமல் விட்டுறான். Manfred thinks that they could read his thoughts. Manfred என்ன நினைக்கிறான்னா, அவைகள் தனது சிந்தனைகளை அவைகளாகவே கண்டுபிடிக்கன்னு நினைக்கிறான்.
இஃப் he wants to forget he will die. அப்போ அந்த ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நீ மறக்கணும்னு முயற்சித்தின்னா நீ இறந்து போயிடுவே அப்படின்னு சொல்லுது. உடனே மேன்ஃப்ரெட் வந்து அவைகளை ஃபார்மில், அது ஒரு உருவத்தில், அதாவது ஃபார்ம், அவைகளுக்குன்னு ஒரு உருவம் இருக்கும்ல, அந்த உருவத்தில் வாங்க அப்படிங்கிறான். அவைகளுக்கு உருவம் இல்லாதனால அவைகளால் வர முடியல. ஆனால் அவனுடைய நட்சத்திரம் உள்ள அந்த ஸ்பிரிட் மட்டும் அந்த இறந்து போன அஸ்டார்டே வடிவத்தில் வருது. இந்த ஃபார்ம் ஆஃப் இஸ் ரீசன்ட்லி டிசீஸ்டுனா இறந்து போனேன். The spirit of his star appears in the form of his recently deceased love, Astarte. Suicide, he goes to a cliff. அந்த குற்ற மனப்பான்மை, அந்த அஸ்டார்ட்டை இறந்து போனதுக்கான ஒரு சோகம், இதனால் ஒரு கிளிஃப்னால் ஒரு மலை உச்சிக்கு போய் தன்னை வந்து அவன் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு முயற்சிக்கும் போது ஒரு சமாய்ஸ் ஹண்டர், சமாய்ஸ்னால் நாய் தோல் அல்லது நரித்தோள்களை பொறுக்கி அதை வியாபாரத்துக்கு பயன்படுத்துகிறவன், அவன் வந்து அவனை காப்பாற்றி ஒரு காட்டேஜ், ஒரு சிறிய வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறான். மேன்ஃப்ரெட் ட்ராவல்ஸ் டு எ வேலி, ஒரு பள்ளத்தாக்குக்கு போய் அங்கே விச் ஆஃப் தி ஆல்ப்ஸ் மலையுடைய சூனியக்காரியை கூப்பிடுறான். அவள் வந்து அவள்கிட்ட என்ன சொல்கிறான்னா, அஸ்டார்ட்டே நீ எழுப்பி விடு, இல்லைன்னா எனக்கு கொன்னுடு அப்படின்னு சொல்கிறதுக்கு விச் ஆஃப் தி ஆல்ப்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நீ என்னுடைய சர்வெண்ட்டாக இருன்னு சொல்கிறதுக்கு ஆனால் மேன்ஃப்ரெட் ரெஃப்யூசஸ். அட்டெம்ப்ட் டு ரிவைவ் அஸ்டார்ட்டே, எப்படியாவது அவளை உயிர்ப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல வந்து யார்கிட்ட போனான்னா விச் ஆஃப் தி ஆல்ப்ஸ்கிட்ட போனான். அடுத்தது அரிமேனஸ் அப்படிங்கிற ஒரு ஈவில் டெய்ட்டி, ஒரு துர்தேவதைகிட்ட போகிறான். அது என்ன சொல்லுதுன்னா, நெமிசிஸ் மூலமாக, பரிகாரம் மூலமாக அவளை கூப்பிட்டு பேசுது. நான் வந்து அவளை வந்து அஸ்டார்ட்டேட்ட மேன்ஃப்ரெட் கேட்குறேன், ஒன்று மன்னிச்சிரு, இல்லைன்னா கண்டம்னா கண்டிக்கிறது. ஆனால் மேன்ஃப்ரெட் ஒன்றுமே சொல்லலை. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா, நீ மறுநாள் இறந்துருவே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். மறுநாள் வந்து மேன்ஃப்ரெட் வந்து இறந்துடுறான். இதுதான் இந்த ஸ்டோரி. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.